தினங்கள் அநேகமாக இருக்கின்றன. கிறிஸ்துமஸ் சிந்தனைகள் அநேகமாக இருக்கின்றது. ஒரு சிந்தனை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் காலங்களிலே குழந்தை இயேசு என்பதான ஒரு குழந்தையுடைய படம் மிக முக்கியமாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்த்துக்களிலும் மற்றும் குழந்தைகளுடைய கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளிலும் பொதுவான நிகழ்ச்சிகளிலும் குழந்தை இயேசு மிக முக்கியமாக இடம்பெறுகிறவராக காணப்படுகிறார். இந்த அடையாளத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? மத்தேயு மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் படிக்கும்போது, நீங்கள் பிள்ளையைப் போல குழந்தையைப் போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். ஒருவேளை அநேக தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் குழந்தையாக சித்தரிக்கப்பட்டு அந்த கொண்டாட்டம் நடைபெறுகிறதில்லை. அவர்கள் முதிர் வயதிலே உள்ளதான அந்த படத்தை காண்பித்து அதை நினைவு கூறக்கூடியதாக தான் கொண்டாட்டம் நடைபெறுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் கொண்டாட்டம் அவருடைய வாலிப வயதோ அல்லது சிலுவை பாடு மரணத்தையோ அல்லது இன்னொரு விதமாக சித்தரிக்கப்படவில்லை. குழந்தை இயேசுவாக சித்தரிக்கப்பட்டு அந்த கொண்டாட்டம் நடைபெறுகிறது. ஆகவே அதனுடைய முக்கியத்துவம் நீங்களும் நானும் குழந்தையைப் போல மாற வேண்டும். குழந்தையைப் போல் மாறாவிட்டால் நம்முடைய கிறிஸ்மஸ் உடைய முக்கியத்துவம் ஒன்றுமே இல்லை. ஆகவே குழந்தையுடைய முக்கியத்துவத்தை பற்றி இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றார். இந்த நாட்களிலே நாம் குழந்தையைப் போல மாறக்கூடியதான அனுபவத்தை கிறிஸ்துமஸ் காலங்களிலே கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் செய்தியை திரு அறிவர் ஜான் சாமியல் ஐயா அவர்கள் நமக்கு கொடுக்கின்றார்கள். பல நாட்களுக்கு பின்பு நம்ம மத்தியிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய கிருபையினாலே பல நாடுகளுக்கு அவர்கள் பயணம் சென்று இந்த நாட்களிலே நமக்கு கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியம். அவளை இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இன்று 2ஆம் ஆராதனை காலை 9:30 மணிக்கு நடைபெறும். பரிசுத்த ஞானஸ்நான ஆராதனை மாலை 5:30 மணிக்கு நடைபெறும். நாளை வெள்ளிக்கிழமை தூய ஸ்தேவான் திருநாள் திருவிருந்து காலை 7:30 மணிக்கும் குடும்ப பாடல் கீத ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். சனிக்கிழமை தூய யோவான் திருநாள் திருவிருந்து காலையிலே 7:30 மணிக்கும் அதைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு மன்றாட்டு ஜெபமும் நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனையும் 2ஆம் ஆராதனை 9:30 மணிக்கும் நடைபெறும். அன்று மாலை 6:30 மணிக்கு வாலிபர்களுக்குரியதான வாலிப சகோதர சகோதரர்களுக்குரியதான முக்கியமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். 31ஆம் தேதி புதன்கிழமை ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர ஆராதனை இரவு 11:30 மணிக்கு ஆரம்பித்து புத்தாண்டு ஆராதனை நடைபெறும். வரக்கூடியதான ஆராதனைகளே பங்கு பெற்று ஆண்டவரை துதித்து மயப்படுத்துவோம். இன்று மதியம் 11 மணி முதல் 12 மணி முடிய ரெயின்போ FM ரேடியோவில் 1333 அலைவரிசையில் நமது ஆலயத்தை குறித்ததான வரலாறு தகவல்கள் வருகின்றது. நீங்கள் கேட்டு பயன்பெறும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றவர்களுக்கும் நீங்கள் இந்த FM ரேடியோவுடைய நிகழ்ச்சியை அறிவிக்கும்படியும் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய பாடல் குழுவினர் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். Glory
பாடலை பாடிய சிறப்பு பாடல் குழுவினருக்கு நன்றியை கூறிக்கொள்வோம். இப்பொழுது நம்முடைய பாட்டுத்தாளிலே நள்ளிரவில் தெளிவாய் மான் பூர்வ கீதமே என்ற 8வது பாடலை பாடுவோம். பாடல் 8 பாடல் முடிந்ததும் ஆண்டவருடைய அருள் செய்தியை கேட்போம்.
ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானங்களும் தெய்வத்தினுடைய சமூகத்தில் இப்பொழுதும் எப்பொழுதும் பிரீதியாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் முதலாவது என்னுடைய அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த ஆண்டு நம் எல்லோருக்கும் ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகையை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க எனக்கு கிடைத்த பெரிய தருணத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். என்னை அன்போடு அழைத்த சபையின் போதகர்களுக்கும் பொறுப்பான யாவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேரமாக நாம் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட திருமறை வசனம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் 11ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் அவர்களிடம் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களிடம், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் உரிய பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் ஆண்டவருடைய பிறப்பை பற்றி சிறப்பான சில குறிப்புகளோடு அதே சமயம் மிகச் சுருக்கமாக இதை அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்தை எழுதுகிற போது ஆண்டவருடைய பிறப்பை பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் அவருக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் எது மிக முக்கியம் என்று கருதினாரோ அவைகளை தெரிந்தெடுத்து மிகுந்த சிரத்தையோடு அவைகளை நமக்கு எழுதியிருக்கிறார். முதலாவது எழுதின மார்க்கு சுவிசேஷத்தில் ஆண்டவருடைய பிறப்பை பற்றி சொல்லப்படவில்லை. பிறகு வந்த மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவருடைய பிறப்பை பற்றி எழுதியிருக்கிறார்கள். லூக்கா சுவிசேஷத்திலும் ஆண்டவருடைய பிறப்பை பற்றி எழுதியிருக்கிறார்கள். யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவருடைய பிறப்பை பற்றி வித்தியாசமாக நிகழ்ச்சிகளாக இல்லாமல் கருத்துக்களாக எழுதியிருப்பதை நாம் படிக்கிறோம். பொதுவாக நம்முடைய குடும்பங்களில் ஒரு குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தை எப்படி பிறந்தது என்று நம்முடைய உறவினர்களிடத்தில், நண்பர்களிடத்தில் நாம் நிறைய சொல்லுகிற பழக்கம் நமக்கு இருக்கிறது. We narratize when we get a child in our family. அதிலேயும் பாருங்க, அந்த கணவர் சொல்லுவது ஒரு விதமாக இருக்கும், இந்த அம்மா சொல்லுவது வேறு விதமாக இருக்கும், தாத்தா பாட்டி சொல்லுவது இன்னும் வித்தியாசமாக இருக்கும். எப்படி ஒரே குழந்தை பிறக்கிறது, ஒரே ஆஸ்பத்திரி, ஒரே நிகழ்ச்சிகள், ஒவ்வொருத்தர் சொல்லுவதில் இவ்வளவு வேறுபாடுகள் என்கிற போது அவரவர்களுக்கு எது முக்கியமாகப்படுகிறதோ அதை சொல்லுவார். அதே போல மத்தேயு சுவிசேஷத்தில் வருகிறது எல்லாம் அந்த குழந்தையின் தகப்பனாகிய யோசேப்பை சார்ந்த சம்பவங்கள். இந்த லூக்கா சுவிசேஷத்தில் வருகிற நிகழ்ச்சிகளை பார்த்தால் எல்லாமே தாயார் மரியாதை சார்ந்த விஷயங்கள். ஆக இந்த சுவிசேஷத்திலே கூடுமானதாக மரியாதை பற்றியும் இயேசுநாதரை பற்றியும் நிறைய வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த லூக்கா சுவிசேஷத்திலே ஆண்டவருடைய பிறப்பை பற்றி பேசுகிற போது எடுத்த எடுப்பில் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்நாட்களில் உலகமெங்கும் ஜனத்தொகையை பதிவு செய்ய வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. A decree went forth, Augustus Caesar, that all the people in this world must register. ஒரு சென்சஸ், ஒரு ஜனத்தொகை கணக்கெடுப்பு, அதில் எல்லோரும் பதிய வேண்டும் என்று அகஸ்து ராயன் கட்டளையிட்டார். நாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய பிறப்பில் அகஸ்து ராயனுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? எதை நினைத்து அகஸ்து ராயனை குறிப்பிட்டு இதை எழுதினார்? அந்த காலத்தில் கேலண்டர்லாம் கிடையாது. அப்போ ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லுகிற போது அந்த நாட்களில் யார் அரசனாக இருந்தார் என்று சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லுவார்.
இட் இஸ் எ வே ஆஃப் சேயிங். அப்போ அகஸ்டஸ் சீசர் அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டவருடைய பிறப்பு எந்த ஆண்டு என்பதை தீர்மானிக்க முடியும். சில நேரங்களில் சில நிகழ்ச்சிகளை வைத்து சொல்வார்கள். ஆமோஸ் சொல்வார், இந்த பூமி அதிர்ச்சிக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அல்லது பஞ்சம் வந்ததற்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, இதெல்லாம் அந்த காலத்தை கணக்கிடுவதற்கு. அதே போல ஆண்டவருடைய பிறப்பை பற்றி சொல்லுகிற போது முதலாவதாக ஒருவேளை அகஸ்திராயின் காலத்தில் ஆண்டவர் பிறந்தார் என்பதை சொல்ல குறிப்பிட்டிருக்க முடியும். ஆனால் அதை காட்டில் நிச்சயமாக ஏதாவது ஆழமான அர்த்தங்கள் அவர் மனதில் இருந்திருக்க வேண்டும். இதை நாம் பார்க்கிற போது பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தையும் லூக்கா சுவிசேஷத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது மத்தேயு சுவிசேஷத்தில் எப்படி வருகிறது? ஏரோது அரசன் காலத்தில் இயேசுநாதர் பிறந்தார். ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் அகஸ்துராயனின் காலத்தில் இயேசுநாதர் பிறந்தார். ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஏரோது யூதருக்கு அரசன், அகஸ்துராயன் உலக நாடுகளுக்கு அரசன். மத்தேயு சுவிசேஷத்தை எழுதுகிற போது யூத மக்களுக்கு எழுதினார். அதனால யாரை பற்றி குறிப்பிட்டார்னு கேட்டிங்கன்னா, ஏரோது அரசன் காலத்தில் இயேசுநாதர் பிறந்தார். ஆனால் லூக்கா சுவிசேஷம் உலக மக்கள் எல்லோருக்கும் எழுதினபடியால் உலக அரசனாகிய அகஸ்துராயன் காலத்தில் என்று குறிப்பிட்டார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வம்ச வரலாறு எழுதுகிற போது கூட மத்தேயு சுவிசேஷத்தில் ஆபிரகாமில் இருந்து எழுதி இயேசுநாதர் பிறந்தார் என்று வருகிறது. ஏன்னா ஆபிரகாம் யூத மக்களின் தகப்பன். யூதர்களுக்கு ஆபிரகாமில் இருந்து ஆரம்பித்தால் போதும். ஆனால் லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவருடைய வம்ச வரலாறை பற்றி எழுதுகிற போது ஆதாமில் இருந்து எழுதுகிறார். வை ஆதாம்? ஆதாம் உலக மக்களின் தகப்பன். ஆகவே லூக்கா எழுதுகிற போதே இந்த மத்தேயுக்கு லூக்காவுக்கு இருக்கிற வித்தியாசத்தை வைத்தே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பு உலக மக்கள் எல்லோருக்கும் சொல்லப்பட்ட பிறப்பு என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த அகஸ்துராயனுடைய காலத்தை பற்றி சொல்லுகிற போது கூட 3 சென்சஸ் நடந்தது. அதில் இப்போ ஆண்டவர் பிறக்கிற போது நடந்த சென்சஸ் 3வது சென்சஸ். ஏன் அகஸ்துராயன் 3 முறை சென்சஸ் எடுக்க வேண்டும்? தன்னை என்ன நினைத்து கொண்டார்னு கேட்டிங்கன்னா, உலக நாடுகளுக்கு நான் அரசன், எனக்கு கீழ் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள். ஒரு நோக்கம் என்னதாக இருக்க முடியும் அப்படின்னா, வரி பணத்தை பெறுவதற்காக, டாக்ஸிங். இன்னொரு இது என்னன்னு கேட்டால், இத்தனை கோடி மக்களுக்கு நான் அரசன் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு பெருமை வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு அரசன், தன்னை கடவுளுக்கு நிகராக சொல்லிக்கொண்ட ஒரு அரசன். இந்த ரோம் நகரத்துக்கு எதிரே இந்த அகஸ்டஸ் செய்த சாதனைகளை 35 சாதனைகள் வைத்து ஒரு கல்வெட்டு பதித்திருக்கிறார்கள். அதில் 8வது சாதனை அவர் கணக்கெடுத்தார், உலக மக்களை கணக்கெடுத்தார். ஆக இந்த சென்சஸ் என்பதை இந்த அகஸ்டஸ் சீசர் ஒரு பெரிய கௌரவமாக கருதினார். நான் பெரிய அரசன், எம்பரர், சக்கரவர்த்தி, பல நாட்டு மக்கள் எனக்கு கீழ் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு லூக்கா எவ்வளவு அழகாக எழுதுகிறார் பாருங்க. ஆனால் உலகத்தை படைத்த கடவுளின் மகன் இங்கே பிறந்திருக்கிறார். இவர் அகஸ்துராயனை படைத்த கடவுள்.